அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல சர்க்கிள் கமாண்டை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சர்க்கிள் பொதுவா 6 மெத்தட்ல நம்மளால வரைய முடியும். அது என்ன அப்படின்னா, இந்த 6 மெத்தட் நீங்க எப்படி என்டர் ஆகலாம் அப்படின்னா, மெனு பார்ல, டிரால, சர்க்கிளில் இந்த 6 மெத்தட் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் சர்க்கிள் கமாண்டுக்கு ஷார்ட்கட் C கொடுத்து என்டர் பண்ணி கூட நீங்கள் இந்த மெத்தட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த 6 மெத்தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெனு பார்ல, ட்ராவில், சர்க்கிளில் சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், 2 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், tan ரேடியஸ், tan இந்த 6 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு சர்க்கிள் வரைய முடியும். இதில் முதலாவதாக ஒரு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் பாயிண்ட் ரேடியஸ். ஒரு சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு அதில் ரேடியஸை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போது இந்த சர்க்கிள் கமாண்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. இந்த ஐகான் டைரெக்டாக இந்த ஐகானை நீங்கள் போய் பிக் பண்ணலாம். அப்படி பிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் கமாண்டுக்குள்ளே போகும். அப்படி இல்லைனா மெனு பார்ல, ட்ராவில், சர்க்கிளில் சென்டர் ரேடியஸ் இந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் என்டர் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கமாண்ட் மூலமாக எனக்கு போகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் பாக்ஸில் C டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்தோடனே இதில் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள்னு கேட்கும். எந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கேட்குது. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரேடியஸில் எனக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனில் ரேடியஸ் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் 13 வரும். இது சென்டர் ரேடியஸ். ஒருவேளை சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும்னா, ஸோ சர்க்கிள் போகிறீங்க, சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க, ரேடியஸ் ஒரு 30. இதுதான் சென்டர் ரேடியஸ் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.